லவ் பண்ணும்போது வந்துட்டு மானே தேனே எல்லாம் சொல்றது, கல்யாணம் ஆயிட்ட பிறகு மரியாதைன்றதே போயிடுது. எப்படின்னா லவ் பண்ணும்போது உடம்பு சரியில்லைன்னா அச்சச்சோ அப்படின்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இதேதான் உனக்கு பொழப்பு அப்படின்றது. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்ம குடுக்கற டைம் எல்லாமே போயிடுது. ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு எல்லாருமே பொறுமையா இருந்து பண்ணுவாங்க. அது கிடைச்சிருச்சுன்னா அதோட அருமை தெரியவே தெரியாது. அது போயிட்டா மட்டும் தான் அப்ப அழுவாங்க. சோ நம்ம கூடவே இருக்கோம், எல்லாமே பண்றோம், நம்மளோட அருமை அவங்களுக்கு சத்தியமா தெரியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் 10 நாள் நான் ஊரை விட்டு போலாம் தான் இருக்கேன், குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்டு, அப்பதான் என் அருமை தெரியும். ஒரு காமெடி பாக்குறீங்க, 50வது தடவை பார்க்கும்போது எப்படி சிரிப்பீங்க? சும்மா லைட்டா சிரிப்பீங்க. இவர் எப்படின்னா 100 தடவை பார்த்தாலும் அதே அளவுக்கு சிரிப்பாரு. அது ஏன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. இதே பொண்டாட்டி ஏதாவது ஜோக் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், காரி துப்புவாரு. இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்ட்டு. ஒருத்த பார்த்த ஜோக்கே சிரிப்பாராம், பொண்டாட்டி சொல்ற ஜோக்க சிரிக்க மாட்டாரா? இதெல்லாம் என்ன பண்றதுங்க? எல்லாம் தலையெழுத்து. எப்போ மேரேஜுக்கு நான் ஒரு மொக்க காமெடி சொன்னாலும் அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். ஐயோ மா, நீதான் அழகு, நீதான் மானே தென்மானே, என்னென்னவோ சொல்றது. என்கிட்ட மட்டும் கேட்க கூடாது, இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை.